ஆக்சுவலாக இந்த இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பட ப்ரொமோஷன் டைமில் ஒரு மீட் அண்ட் கிரீட் பண்ணேன் நான் இந்த ஷோக்கு. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஷோ இல்லை, இருந்தாலும் ஒரு பச்சை சட்டை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடத்தணும் அப்படி தோணுச்சு. நான் ஆரம்பிக்க போகிறேன்றதுனால அது கொஞ்சம் எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவங்கலாம் ரொம்ப அன்பாக பாசமாக எமோஷனாலே என்னை அடித்தாங்க. இந்த 2 வருஷத்தில் இந்த உலகம் என்ன இவ்வளோ மாறிடுச்சு. ஒருத்தன் வந்து கேட்க வைக்கிறான், இன்னொருத்த வந்து நான் 3D பிரிண்டிங், ஆனால் உங்களுக்காகவே இந்த 3D பிரிண்டிங் பண்ணேன் அப்படின்னா சூப்பர்ரா தம்பி, இதை இப்போ ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ வந்து எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மனசு உடஞ்சி இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த ஈவெண்ட் நின்று பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு டு see lot of people who listen to the podcast, we're going to start again. We've already started பச்சை சட்டை the resurgence. Yes, we started ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கா இருக்குது. அன்றைக்கி ஆரம்பின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அதனால் அன்றைக்கி ஆடிப்பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்பீக் அண்ட் மேக் இட் அஸ் அ மோனோலாக், ஐ வாண்டட் டு ஸ்பீக் டு யூ ஆல். நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த ஷோ ஆக்சுவலாக கேட்டிருக்கீங்க 4 நாள் ஒரு டைம்லேருந்து? என்ன எல்லாருமே கேட்டிருக்கீங்க. வாவ், த்ருவாங், சி த பவர் ஆஃப் சென்னை, வெல்கம் டு சென்னை, அங்கே ஊழு. த்ருவாங் தான் ஸ்பாட்டிஃபையோட ஹெட்டு, அதனால தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து அவர் முதல்ல பேசிட்டாரு. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்குறது இன்னொரு ஹெட்டு. ஹாய் ரித்து. சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட முதல்ல பேசுகிறேன். ஸோ ஐ கேன் டேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து எமோஷனலாக எதாவது ஆச்சுன்னா நான் அழுவேன், நீங்களும் அழலாம். அது இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பாலாஜி ஈவெண்ட்டுக்கு போனால் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்லேயே வரும். ஸோ யாராவது முதல் கேள்வியோட நல்லா ஆரம்பிக்கலாம். யாராவது கேள்வி? பச்சை சட்டை இல்லை இது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேளு. உன் பேர் என்னப்பா? இன்னும் உன்னை செட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி கையில் ஆல்ரெடி எப்படி மைக் வந்தது உனக்கு? புரியல, மைக்கில் பேசு. வேலை செய்யாது. இப்போ பாரு. சூப்பர். அது இப்போ செய்த குட்ரா. சொல்லுப்பா, உன் பேர்? விக்னேஷ். சார், myself விக்னேஷ். myself பாலாஜி. Good to see you myself. Good to see you sir. Tell me myself. ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. மைக் நான் வாய் கிட்ட வச்சு பேசுறா. இங்க வெச்சுக்கவா, என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பக்கத்துல இருக்க அவனுக்கு ஹெல்ப் பண்றா. மைக் பிடிச்சு வர. உங்களை பார்த்த ஒரு பதட்டத்துல. இல்ல நீ மைக்க போடுறா அவன்கிட்ட. நானே புடிச்சல சார். பிடிச்சிக்கிறேன் சார். புடிடா அவன்கிட்ட. நீ பிடிச்சிக்கவே மாட்டேங்கறடா. அவன் பிடிப்பானுங்க. இப்ப பேசு. ஓகே சார், உங்களை பார்த்த பதட்டத்தில் வந்து, ஏன்னா ரொம்ப நாளாக உங்களை நான் பார்த்துட்டு இருக்கோம். இது 3rd டைம் 4th டைம் மெரினா ப்ரோட்டஸ்ட், அதுக்கு முன்னாடி சென்னை அந்த வெள்ளத்துலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். இப்போ தான் பேசுறதுக்கு ஃபஸ்ட் டைம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. உங்கள் பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சோகமாக இருக்கும்போது எங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. யாரோ நம்ம கூட பேசுகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் அஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். பட் ஆனால் சீக்கிரமாக எப்படி ஒரு வீக்லேயே ஒரு 2 அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திரும்ப நீ சொல்றதுக்கு பாட்காஸ்டே நீ கேட்க சோகமா இருக்கும்போது உனக்கு என்டர்டைன்மெண்டா இருக்குமா நான் பேசுறது? உங்க பாட்காஸ்ட் இல்ல, எல்லா பாட்காஸ்டும். சரி, ஓகேப்பா. நான் வாரத்துல 2 வாட்டி 5 வாட்டி கூட உங்க வீட்ல டெய்லி வந்து பேசிட்டு போறேன். சார், உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சின்ன வீக்னஸ்? சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சின்ன கிஃப்ட் இருக்கா? வாப்பா. இப்பதான் வெளில டெம்போ நிறுத்தி வச்சுட்டு வரேன். நார்மலா இந்த மீட் அண்ட் கிரீட்ல எல்லாம் எக்கச்சக்க கிஃப்ட் வருது. என்ன இதை ப்ரமோட் பண்ணுமா? சூப்பர்ப்பா தம்பி. தேங்க்யூ. புக்கு தான் பின்ன, இது வேற என்ன இருக்கும்? தேங்க்யூப்பா தம்பி. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பச்சை சட்டை பச்சை ராப்பரோட கொடுத்துருக்காரு பாருங்க. இவரை வந்து கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கோம். எல்லா கிஃப்டையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் அவரோட வேலையே. இருடா, இன்னும் நிறைய நல்லா ஜோக்கு வரும்டா. இப்பவே இவ்வளோ எல்லாம் கை தட்டாதடா. கேள்வியா கேளுங்கடா. வாப்பா ராஜா. ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டு சீனா நின்னோம். என்ன இதுல நியாயமா இருக்கா? இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு இது எதுக்கு போட்டு வந்த? நீ இப்ப கூல்னா நாங்க நம்பணும். அவர் பேர் கேளுங்க. அஜய். என் பேர் அஜய். ஹாய் அஜய். ஹாய். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நீங்க அடிக்கடி நிறைய கதை சொல்றப்போ பேர் மாற்றப்படுறதுன்னு சொல்றீங்க இல்லையா? எல்லாத்துலயுமே நிஜமாலே பேர் மாத்தா சொல்றீங்களா, இல்ல சம்டைம்ஸ் பேர் மாத்தாமலே சொல்றீங்க? சரி, இந்த ஷோ கேட்குற எல்லாருக்குமே தெரியும், யூ கான் மேக் பொய் கதைகள் எவ்ரி வீக். இதில் நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுற்றி இருக்கிற யார் லைஃப்லையாவது நடந்திருக்கும். சிலது என் லைஃப்பில் நடந்து நான் சொன்னேன்னா டைரெக்டாக மாட்டிப்பேன். ஒரு வாட்டி இந்த ஷோவில் நான் ஒரு கதை சொன்னேன். இப்போது நான் நிறையா அந்த டைமில் வந்து நடிக்கிறதுக்கு கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல் இருக்குன்னு நான் ஒரு எபிசோடில் சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டேரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தார் எனக்கு. அவர் மேலே செம்ம காண்டாகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னை அசிசமாக திட்டினார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேறு யாராவது வச்சு சொல்வேன். பெயர் மாற்றி தான் சொல்வேன். பெயரோட சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்பில் பாதி ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிருக்கும். ஸோ நிறைய கதைகளில் என் தாய் இன்வால்வ்டாக இருப்பாங்க. நிறைய கதையில் என் வீட்டில் ஃபேமிலியில் க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச்.
சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஒரிஜினல் நேம் வந்துடும். அப்புறம் பஞ்சமிட்டாய்க்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவேன். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல சந்தோஷமாக நீண்ட காலம் இருக்கணும்னா பேரை மாற்றி சொல்கிறது தான் நல்லது. அஜய், இதை கேட்கறதுக்காக இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வந்த பாரு நீ. சூப்பர்ப்பா. வேற யாராவது? இல்லை, ஃபர்ஸ்ட் ரோக்கு இப்போ தான் வந்தேன். கேர்ள், ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த ஈவினிங். நீங்கள் தான் யார் வேணாலும் கேளுங்க 2 பேரில். இருமா, உன் பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வரட்டும். ஹாய்மா, ஐ லைக் யுவர் சானியா மிர்சா ஹேர் ஸ்டைல். Thank you. My name is Aarthi. End question. First question. There is a lot of emotional dependency on you. இப்போ 2 வருஷமா இல்லைல்ல, ஸோ ரொம்ப வாய்டாக இருந்தது எனக்கு. எவ்ரி டைம் ஐ டிரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலனா இட் ஃபீல்ஸ் வெரி எம்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலனா இட்ஸ் வெரி எம்டி. அது கேட்டால் தான் அந்த ஜேர்னி, அந்த டே, அந்த வீக்கே எனக்கு வந்து it feels so relaxed, and the stories especially. So how does it feel for you to take that responsibility? Rendavathu question, how does your creativity, the process works in the story, the reach agano, idu enak share pannano, ena inda weekly sollanungiradhu ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. பட் இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது? சரி, ஃபர்ஸ்ட் திங் I'll answer your first question. உங்களுக்கு எனக்கு புரியுது எனக்கு எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் வந்து நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அன்னைக்கு நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமா. ஆனால் சில நேரத்தில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். சில நேரத்தில் அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஈ ஃபீல்ஸ் ரைட். ஸோ அதனால சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன ஏன் சவுக்கு சார் இப்படி ஆயிடுச்சேன்னு. நிஜமாலே நான் சொல்கிறேன். லைக் எனக்கும் புரியும், ஐயோ இவர் நம்ம டெய்லி கேட்குறோன்றதை தாண்டி உண்மையை ஒருத்தன் சொல்கிறான் சத்தமாக, அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொல்லும்போது எனக்கு உண்மையாக ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம் ஐ ஃபீல் பேட் வென் இஸ் அவே ஃபார் அ லாங் டைம். சில நேரத்தில் அந்த கேஸ்லாம் வரும்போது காலையிலேருந்து கோர்ட் இதே பார்த்துணும், ஜட்ஜ் என்ன சொன்னார், ஜட்ஜ் கடவுளே இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்குறவராக இருக்கணுமே நினச்சிப்பேன். ஸோ இந்த ஷோவும் அது மாதிரி நிறைய பேருக்கு ஐ சி வென் த ஆப்சன்ஸ் இந்த 2 இயர்ஸில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் மெயில் மீ, மெசேஜ் மீ இன்ஸ்டாகிராமில். எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப இதுன்னா, இது வந்து நிறைய பேரோட ஹோல்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியாக எனக்கு தெரியாது. பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people, ஐ வாண்ட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி டு சே அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில் போகணும், நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி பேசணும், அவங்க லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாரம் எப்படியாவது வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். And also lot of things happen to me and I get நான் தப்பான வழியில் போவேன், கரெக்ட் பண்ணிப்பேன், நிறைய தப்பான ஆளுங்களை லைஃப்பில் என்டர் பண்ண விடுவேன், அதுக்கப்புறம் அவங்கள துரத்துவேன். இது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும் போது எதையும் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இது ஆரம்பிச்சது. அண்ட் ஐ எம் ஹாப்பி வி ஆர் ஸ்டார்டிங் அகைன். ஐம் நாட் கோன் டு குவிட் எனி டைம் சூன். அடுத்த படம் டைரக்ட் பண்ணாலும் ஐ வில் கண்டினியூ திஸ். ஏன்னா முன்னாடி அது வந்து முதல் டைம் நான் ஒரு பெரிய படம் பண்ணுறேன் போது ஐ வாண்ட் டு புட் ஆல் மை எனர்ஜி இன் டு ஒன் திங். ரைட் நோ ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் போத். அதனால நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, எவ்ரி வீக் I'll be there. எதை சூஸ் பண்ணுன்றது அந்த வீக் தான் டிசைட் பண்ணும். சில நேரத்தில் சின்ன வயசில் 4வது நடந்த கதை எதுன்னு சொல்லுவேன், அந்த வீக்கில் எதுவுமே நடந்திருக்காது. எல்லா வீக்கும் எதாவது நடந்துனே இருக்குமா? நடக்காது. நான் இதில் வேறு ஜோக்காக பேசினா உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேன். இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில் பண்ணு, இங்கே வந்து ஏதாவது சீரியஸாக கதை சொல்லுன்றீங்க. ஸோ அதனால் ஏதாவது வாரம் நடக்காது. சில நேரத்தில் வந்து என் லைஃப்பில் நடக்கலைன்னா வேறு யாரோ லைஃப்பில் நடக்குதா பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து எடுத்துன்னு போய் சொல்லுவேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் வாட் டு ஐ ஃபீல் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த நாளைக்கு வர வேண்டிய ஷோ நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணல. பட் ஐ ஆல்ரெடி நோ வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ சில வாக்கில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தோணவே தோணாது. சும்மா ரேண்டமாக ஏதோ போடுவோம் அப்படி எனக்கு மனசு வராது. பட் ஆனால் அந்த வாரத்தில் அந்த நாளில் என் மூடு என்னவோ அதுதான் அந்த ஷோ. தேங்க்யூ ஆர்த்தி. ஆன்சர் இன் 10 marks சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ ஆர்த்திக்கு முன்னாடி கீர்த்தி, நீங்கள் தான் மைக் கை தட்டுற கீர்த்தி. உங்கள் பேர்? சக்தி அண்ணா. ஐயோ எக்கா அடிக்குது. நர்வஸாக இருக்கா? எனக்கு அப்படி தான் இருக்குது. சீன் போட்டு இப்போ கோட்லாம் போட்டு வந்து நிற்கல. கேளுங்க. ஓகே அண்ணா, குட் கொஸ்டின். அதாவது என்ன பண்ணுறீங்க சக்தி? ஃபர்ஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா. சூப்பர்மா. ஸோ யூ ஆர் மேரிட் இயர்லியர், அதாவது அட் தட் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப் டைம் யூ ஆர் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிளிங். ஸோ ஆஃப்டர் தட் யூ பிகம் அன் ஆர்ஜே அண்ட் ஸ்டார்டட் டு ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ். ஸோ கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணீங்க, அப்புறம் டேரக்டர் ஆனீங்க, ஹீரோ ஆனீங்க. நவ் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்காஸ்ட்டும் பண்ணுறீங்க.
இது எப்படின்னா உங்களால் இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே யுவர் 100%, எல்லா இடத்துலையுமே உங்களோட 100% இருக்கு. ஃபிசிக்கலாக நீங்கள் ப்ரெசண்டாக இருக்கீங்க. இது எல்லாமே உங்களால் எப்படி ஒரே டைமில் மேனேஜ் பண்ண முடியுதாண்ணா? You started like pan-Indian English and all, then you shifted to Tamil. Okay, you want English answer or Tamil answer? Any answer? See, 100% எனக்கு தெரியலமா. See, thing is that இப்போ ஒரு நான் என் ஃபேமிலியோட ஜாலியாக சந்தோஷமாக அவங்கள நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நம்ம எல்லாருமே அதுக்கு தானே வேலை செய்வோம். என்னோட ப்ரியாரிட்டி வந்து என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு தேவையானதை என்னால் பண்ண முடியணும். இதுக்கு ஒரு டூலாக நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் அந்த வேலை வந்து சும்மா போயிட்டு பண்ணிட்டு வராமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்ணுறது. நான் இந்த ஈவினிங்காக வந்து அவங்க ஆகஸ்ட் 9th ஸ்பாட்டிஃபைல சொன்னதுலேருந்து நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஆகஸ்ட் 9 பச்சை சட்டை ஈவெண்ட். ஸோ நேற்றுலேருந்து எனக்கு வயிற்று கலக்கிட்டே இருக்குது. ஐயோ நாளைக்கு ஈவெண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி லிட்டில் ஈவெண்ட் இன் மை லைஃப். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி க்யூரியஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு வாட்டி ஷாருக் கான் சொன்னார், ஐ எம் க்ளோரியஸ்லி ரெஸ்ட்லெஸ் ஆல் த டைம். நான் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக நானும் அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருப்பேன். எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நான் கருப்பு ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் விழாவில் வரப்போகுது. எஸ், இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் மூவ்ட் ஆன். ஐம் ஸ்டில் ஸ்டேயிங் வித் த சேம் ஒர்க் பிகாஸ் இட்ஸ் அ பிக் ஹிட் இன் மை லைஃப். ஒரு பெரிய வெற்றி என் லைஃப்பில். ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட். ஐ வில் டேக் திஸ் ஆஸ் மை பிட் ஸ்டாப் டு கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஒர்க். ஸோ எனக்கு எல்லா மைல் ஸ்டோனுமே நான் அது பாட்காஸ்ட்டில் ஒரு துருவாங் சொன்னார், இந்த டாப் 2 பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு வாரத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில். எனக்கு இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். நான் இதை செமையாக செலிப்ரேட் பண்ணுவேன். நாட் தட் ஐ வில் டேக் 10 days லீவ் 2 வாட்டி, அது கிடையாது. ஆனால் என்னோட சின்ன சின்ன விக்டரியும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கண்டினியூ டூயிங் வாட் ஐ டூ. அவங்க சொன்னாமல் நான் 2006 தான் ஃபர்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா இது 20 years. ஐ ஸ்டில் ஃபீல் வெரி யங், ஃப்ரெஷ். எனக்கு இது ரொம்ப தூரம் பண்ணணும், நான் ஒரே வேலையை திருப்பி பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஐ திங்க் அந்த ஆட்டிடியூடு தான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இப்போவும் வந்து இந்த சீசன் நல்லா போகணுமேன்ற பயம் வந்து எனக்கு இந்த ஒவ்வொரு எபிசோட்லையும் கரெக்டாக போயிடணும். அதனால என்னால் 100% கொடுக்கறதுக்கு ஐ திங்க் தட் பயம் ஹெல்ப்ஸ். அண்ட் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் என்னோட ப்ரியாரிட்டின்றதுனால அவங்களுக்கு என்ன வீட்லேயே இருக்க மாட்டேன்றிய அந்த ஃபீல் கொடுக்காமே இவ்வளோ வருஷம் நான் வேலை பண்ணிட்டேன். ஸோ கடவுள் ஏதோ கைண்டாக கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. தேங்க்யூம்மா. உங்கள் கொஸ்டினுக்கு சக்தி. ஆல் தி பெஸ்ட். நவ் யூ வாண்ட் இங்கிலீஷ் ஆன்சர்? Don't want? Ask Jolly. Oh, that man is there. My core audience. நீங்க தான். யா, சும்மா ஒரு பேச்சு சொன்னேன். பேக் ஜிம்முக்கு போயிட்டு வரீங்களா? நெஞ்ச நிமித்தி நிற்கிறீங்க. உங்க பேரு சொல்லுங்க. ஒர்க் ஆகுது. அப்படி பண்ணி பாருங்க. உங்க பேரு அது மைக்கே வேலை செய்யல, ஏமாத்துறாங்க உங்களை. சக்தி மைக்கு அந்த யூஸ் பண்ணுங்க. என் பேர் பாலாஜிங்க. ஹாய் பாலாஜி. நான் இது வரைக்கும் பச்சை சட்டை கேட்டது கிடையாது. நீ ஸ்பாட்டிஃபை பிரீமியம் யூசர்? என் பையன் யூசர். ஓ, உங்க பையன் யூசரா? எங்க அங்க பையன் எடுக்கணும்னு வந்திருக்கீங்களா? எழுந்துருங்க. பாலாஜி என்ன இவ்வளவு இளமையா இருக்கீங்க? உங்க பையன் என்ன இவ்வளவு பெரிய பையனுக்கு அப்பாவா நீங்க? வாட் பாலாஜி? வாட் ரா சுதீப்? சொல்லுங்க. இல்லை, உங்கள் படத்தை வந்து நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். லைக் மூக்குத்தி அம்மன், சிங்கப்பூர் செல்வன், அதெல்லாம் தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து அந்த கருப்பு மூவியில் வந்து நீங்கள் அந்த ஷோக்கு போனப்போ வந்து அந்த இது இல்லை சீரியஸ்லி. ஸோ நான் உங்களை வந்து நேரில் பார்த்தது கிடையாது, உங்கள் பாட்காஸ்ட் கேட்டது கிடையாது. பட் நீங்கள் சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இதுக்கு மேலே பாட்காஸ்ட் கேட்கணும் கட்டாயமாக. பட் ஐ மீன் ஏன்னா பர்சனலாக வந்து தட் கேம் தட்ஸ் அ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் யூர் மூவிஸ். அண்ட் அதை பார்க்கும்போது வந்து லிட்டரலி வந்து ஐ கிரைட். அந்த நீங்கள் உணர்ச்சி வசம்போது ஐ ஏபிள் டு ஃபீல் தட். ஸோ நேற்று நைட் வந்து இவன் சொன்னால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் இவன் வரணும்னா நான் கூட வரணும்னு சொன்னாங்க. அதனால் தட்ஸ் வை கேம் இன் அண்ட் மீட்டிங் யூ. ஸோ தேங்க்யூ. யூர் குட் ஃபாதர். ஒரு சண்டே உங்கள் சாயங்காலம் வீட்டில் உட்காந்து பக்கோடா போட்டு சாப்பிடாம உங்கள் பையனை இந்த ஈவெண்ட்டு கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பர். அவங்க அப்போ அவங்ககிட்ட மைக் கொடுங்க, அந்த சின்ன குழந்தைகிட்ட கொடுங்க. உன் பேர் என்னடா? கார்த்தீஸ்வரன். உங்களுக்கு தான் அந்த காலத்து பேர் வச்சாங்களே. நீங்கள் இவனுக்கு ஸ்டைலிஷாக தான் வைக்கலாம்ல. உங்க அப்பா பேராது? கார்த்தீஸ்வரன். சொல்லுப்பா, உங்க அப்பாவை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் சே திஸ், என் ஏஜ் வெரிஃபை பண்ண சொன்னாங்க. ஐ அம் ஜஸ்ட் 17. நீ எனக்கு மெயில் அனுப்பிச்ச கார்த்தீஸ்வரன்? எஸ் you mailed me. He was rejected by Spotify. எஸ், ஸ்பாட்டிஃபைல இந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 18 வயசு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு
நேத்து நைட்டு தானே நேத்து நைட்டு மெயில் அனுப்பிச்சியா? ஆமா, ஆமா. நான் ஏதோ ரொம்ப ரேண்டமா ஃபோன் பண்ணி ஃபோனை ஓபன் பண்ணி மெயில் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இவ்வளவு பெருசுக்கு ஒரு 8 பேஜ் எழுதியிருந்தான். நான் இவ்வளவு ஆர்வமா இருக்கேன், என்ன வானான்றீங்க? செலக்ட் பண்ணி கால் பண்ணாங்கல்ல? ஆமா, கால் பண்ணி I will tell Dhruvank in English, fire that person, okay? Whoever did that, he said he was selected, he got a call and all. Finally asked, when is your happy birthday? He was like thinking you will give a gift, Spotify membership and all. He told the truth. In 2 weeks his happy birthday was not allowed. And finally நான் வந்து வினிதா thank you, உங்களுக்கு நேத்து லாஸ்ட் மினிட்ல சொன்னேன். நான் தான் சொன்னேன் உன்னை கூப்பிட சொல்லி. 18 வயசு பையனோட அப்பாவா நீங்க? பாலாஜி, எனக்கு ஒன்னையே பிடிக்கலப்பா, உங்க அப்பா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சாப்பிட்றீங்க? டாக்டர் பால் ஃபாலோ பண்ணி சாப்பிடுவீங்களா? சரி சொல்லுப்பா கார்த்தீஸ்வரன், ஏதாவது கேள்வி வச்சிருக்கியா என்ன? இல்ல, சும்மா இந்த ஈவெண்ட் வரணும் அவள் தானே? இல்ல, உங்களை வந்து பார்த்து நேர்ல பேசிட்டு போனவன் இருந்தேன். சூப்பர் தம்பி, ஃபோன் நம்பர் கூட கொடு, நான் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறேன். நான் ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறமா வந்து சரி, எல்லாரும் பொண்ணுங்களா இருக்காங்க, வாங்கி ஏதாவது மிஸ் கால் கொடுத்துட்டாங்கன்னா. எப்படா அவன் ஹாப்பி பர்த்டே? April 28. இவன் ஏமாத்திட்டான்பா. அவன் 2 வீக்ஸ்ல பர்த்டேன்ற மாதிரி சொன்னா, ஏப்ரல்னா அடுத்த வருஷம் வருமே, அந்த April 28 தான். சூப்பர், ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். தேங்க்யூ. சூப்பர் சார். சரி, நீங்க எப்ப சார் 17, 17, 18 வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 29. ரொம்ப ஓகே. காட் பிளஸ் யூ போத். தேங்க்யூ ஃபார் கமிங் தம்பி. கார்த்தீஸ்வரன் ஞாபகம் வந்துருச்சு. வாடா, இங்க வாடா. ஸ்பாட்டிஃபைல எல்லாருக்கும் பேக் கொடுத்துட்டாங்களா? ஏதாவது நல்ல குட்டீஸா? திறந்து பார்க்கல. சூப்பர். அங்க அவனை முடிச்சுட்டு வரேன்டா. ஹைடா, என் பேர் ஸ்ரீதரன். உங்ககிட்ட கேட்க ஒரு கொஸ்டின் இருக்கு. கேள்றா. உங்க லைஃப் ஜேர்னியை ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் டைட்டிலா டிஸ்கிரைப் பண்ணா அது என்ன டைட்டிலா இருக்கும்? இப்படிலாம் திடீர்னு கேட்டேன்னா நான் என்ன எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிலாம் யோசிக்க முடியாது. கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஏதாவது யோசிச்சா வரும். அப்படிலாம் இல்லடா, எனக்கு தெரியல. என் லைஃபே வந்து ஒரு பாட்காஸ்ட்டுக்கு டைட்டிலாவா? ஆமா. இந்த நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுவல, அப்ப சொல்றேன் சரியா? இப்ப டக்குன்னு நீ கேட்டோன்னே வரல. பின்னாடி ஒரு பையன் பாரு, அந்த பையனை தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் போயிட்டு வரான்டா. அவங்ககிட்ட மைக் கொடுங்க. உன் பேர் என்னப்பா? இந்த லைஃப் இஸ் அ பை. இப்ப நீ கேள்வி கேட்டியே, லைஃப் ஆஃப் பை. ஸ்ரீதரன், நாளைக்கு சொல்றேன் உனக்கு. ஹாய்டா. ஹாய்டா. வெங்கட். ஹாய் வெங்கட். ஒரே ஒரு கேள்வி தான். லைக் நீங்க ரெக்கார்ட் இப்போ உங்க பாட்காஸ்ட் நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க, உங்க வாய்ஸ் நீங்க இதெல்லாம் பண்றீங்க. இப்போ எங்களுக்குலாம் ஒரு ரீசன் இருக்கும். சம் ஃபீல் டிப்ரெஸ் டு என்டர்டெய்னிங்காக இருக்கும், அதுக்கும் தே லிசன். பட் ஹவ் யூ எவர் லிசன் டு யுவர் ஓன் பாட்காஸ்ட் வென் யூ ஃபீல் டவுன் ஆர் லைக் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா லைக் அதுலேருந்து நீங்க சொன்னதுலேருந்தே ஏதாவது கீ பாயிண்ட் அந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கா? நான் என்னோட ஷோ கேட்டவே இல்லை, கேட்கவே மாட்டேன். எனக்கு கேட்க பிடிக்கும். கேட்டால் எனக்கு வந்து ஏதாவது நான் பண்ண தப்பு தான் ஞாபகம் வரும். இப்போ பேர் மாற்றி சொல்லியிருக்காங்கன்னு அந்த பையன் கேட்டான்ல, ஸோ யாரை பற்றி சொல்லியிருக்கோன்னு யோசிச்சு அவங்க மேலே வெறி ஆகும். ஸோ நான் என் ஷோ கேட்டதே இல்லை. நான் கிராஸ் டாக் பண்ணுறதுலேருந்து எனக்கு என் ஷோ கேட்குறது அவ்வளோ பிடிக்காது. ஒரு மாதிரி நான் பண்ண தப்பு. அதே மாதிரி தான் நான் இப்போ படம் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் வந்து மானிட்டர் வச்சுப்பாங்க, ஸ்பாட்டில் ஒரு எடிட்டர் வச்சுப்பாங்க. அந்த ஸ்பாட் எடிட்டிங் அது பேர். அதாவது கூடவே ஒரு எடிட்டரை வச்சு அன்றைக்கி என்ன சீன் எடுத்தாமோ அந்த சீனை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த ஸ்பாட் எடிட்டிங்கும் பார்க்க மாட்டேன், படம் எடுக்கும்போது எடிட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பதட்டமாகும். ஐயோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டேன், ஏதாவது தப்பு பண்ணியிருப்பதான். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் கைண்ட்னஸில் நான் இதுக்குள்ள எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். எந்த லூஸ் ஷார்ட்ஸ் இருக்காது, தேவையான ஷார்ட் எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஷோ கேட்கறது, திரும்பி போய் செஞ்ச வேலையை பார்க்கறது பிடிக்காது. இஃப் ஐம் அவுட் ஆஃப் ஜாப், அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதோட நான் வெளில வந்துடுவேன். ஸோ நான் கேட்க மாட்டேன். எனக்கு என் ஷோ கேட்கறதுக்கு கொஞ்சம் பதட்டமாகும். இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் இப்போ உங்கள் கொஸ்டின் கேட்க மாட்டேன். என்ன ஒரு கொஸ்டின் தான்டா சொன்னேன். சொல்கிறா வெங்கட். பேர் மாற்றி நீங்கள் லைக் அந்த கதையை சொல்கிறீங்க. பட் பீப்புள் ஹூ லிசன் டு இட் லைக் தே வில் ரெகக்னைஸ் இட்ல. அப்போ அப்படி ஏதாவது பண்ணி உங்ககிட்ட வந்து எப்படி இப்படிலாம் சொன்னேன் அது மாதிரி. அதான்டா ஒரு டேரக்டர் திட்டினாருன்னு என்னடா, ஒரு டேரக்டர் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமாக திட்டி, இனிமேல் அவனுக்கு நான் கதையை அனுப்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லி, அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டேன் நான். சரி எதுக்கு அவர் மனசை புண்படுத்துதுன்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிற இன்சிடென்ட். வேற யாருமே வந்து கடுப்பானதில்லை. ஒரு வாட்டி ஒரு பையன் வந்து என் ஃப்ரெண்டு ஸ்கூலில் படித்த பையன், நான் லவ் பண்ண எல்லா பொண்ணையும் அவன் லவ் பண்ணியிருக்கான். அதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் அவன் லவ் பண்ணிடுவான். ஸோ அந்த பையனை பற்றி சொன்னேன். அவன் இப்போ அமெரிக்காவில் இருக்கான். வச்சு என்னை பற்றி தான்டா சொன்னேன் அப்படின்னு பெருமையாக கேட்டான். ஸோ அதுதான் இன்னொரு வாட்டி ஞாபகம் வருது. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச இந்த 2 இன்சிடென்ட் ஞாபகம் வருதுப்பா. வாமா ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்திருக்கேன். தம்பி நீங்கள் ஒருத்தர் இருந்தல்லடா, அடுத்து வரேன்டா. இங்கேருந்து பேசினா கேட்க எனக்கு கேளுமா, மைக் வேணாம் உனக்கு. ஹாய் சுனிதா.
போன வாரம் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். வா ப்ரோ ஸோ டீப். சுனிதா என்ன கேட்டாங்க என்றால், சில நேரத்தில் நம்மளை விட்டு முக்கியமான ஆளுங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படி கேட்டாங்க. மைக் இல்லாதனால நான் திருப்பி சொல்லிட்டேன். see you can't replace people with another person. லைக் ஒரு ஃப்ரெண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கருப்பு படம் போது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமாக என் கூடவே இருந்தவர், he left. he was working for me, he was working with me and he is a friend of mine, but he left halfway. It was difficult to fill his space, but it was important because நான் ஒரு ஸ்பீடில் ஓடுறேன், அந்த ஸ்பீடில் அவரால் ஓட முடியல அப்படின்னும் போது எனக்கு அது எக்ஸ்ட்ரா வெயிட்டாக இருந்தது. அவரை தூக்கிட்டே என்னால் போக முடியல, அவரை விட்டுட்டும் போக முடியல. ஒரு பாயிண்டில் we decided we'll move on. இப்போ என்னால் அவரோட ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் லைஃப் will throw you at different turns with different people. எனக்கு வந்து யாராவது விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லாரும் மாதிரி இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம கூடவே கடைசி வரைக்கும் எழுதிட்டு போக முடியாது அப்படின்னு நினைப்பேன். அண்ட் சம் ரிலேஷன்ஷிப்ஸ், இது நாளைக்கு பேசலாம்னு வச்சுருந்தேன், இப்போவே கேட்டாங்க. சம் ரிலேஷன்ஷிப் வில் எக்ஸ்பெக்ட் அஸ் டு பி லைக், நீ முன்னாடி மாதிரியே இல்லை, நீ மாறிட்ட, நீ அப்போ எப்படி தரமா இருந்த, இப்போ இப்படி ஆகிட்ட அப்படிலாம் சொல்லும்போது நம்மளால் யாராலையுமே முன்னாடி மாதிரி இருக்கவே முடியாது. நான் 20 இயர்ஸில் இருக்கும்போது நான் வேறு ஒரு பர்சனாக இருந்தேன். நான் 30 இயர்ஸில் இருக்கும்போது எனக்கு நிறையா டைம் இருந்தது. நான் நிறைய பேரோட லைஃப்பில் போயிட்டு ரொம்ப கைண்டாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவங்க லைஃப்பில் இன்வால்வ் ஆகி என்னால் இருக்க முடியும். இப்போ வந்து நான் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன். எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் இன்னும் நிறையா ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. ஸோ 20 வயசில் இருக்கிற மாதிரி 30 வயசில், 30 வயசில் இருக்கிற மாதிரி 40 வயசில் நம்மளால் இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப் தங்காது, மாறிட்டே தான் இருக்க முடியும். அந்த மாதிரி தங்காமல் போகிறவங்களை பற்றி நம்ம கொஞ்ச நாளுக்கு மேலே பாதர் பண்ணுறோம் அப்படின்னா we will also still be stuck at the same place. ஸோ I don't replace people with another. ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ண இன்னொருத்தர் எடுத்துக்க மாட்டேன். இது கஷ்டமாக இருக்குமா, I'll go through the கஷ்டம். பட் அதுக்கப்புறம் திருப்பி யாராவது ரொம்ப வாவ் இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம லைஃப்பில் வந்தாங்களே அப்படி யாராவது வருவாங்க. அண்ட் வரவங்க எல்லாருமே நம்ம என்ன நினச்சிப்போம், அந்த யங் ஏஜில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் லைஃப் டைம் வரணும், நம்ம 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேஸில் இருக்கும், அது லவ், அது ஒண்டி சொல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும். அந்த ரிலேஷன்ஷிப்போட பர்பஸே அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஃபியூ இயர்ஸ் நம்ம கூட இருந்துட்டு நம்மளை ஒரு விஷயம் பண்ண வச்சுட்டு போயிடும், அவ்வளோதான் அதோட பர்பஸ். அண்ட் நம்மளும் அது மாதிரி யார் லைஃப்லையாவது இருக்க முடியும். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு ட்ராவல் ஆல் மை லைஃப். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தில் நடிக்கிற ஆக்டரோட ஐ ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப், தட்ஸ் அபவுட் இட். அது லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறணும் அப்படின்னா அந்த ஒரு படத்தில் எவ்ரி டே 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் பத்தாது. அண்ட் இவங்க போயிட்டாங்க இன்னொருத்தவங்க வருவாங்க, அப்படிலாம் கிடையாது, தானாக நடக்கும். ஸோ யூ டோன்ட் ஹவ் டு வெயிட் ஃபார் சம்படி டு ரீப்ளேஸ் தட் பர்சன். நான் சொன்னல ஒருத்தர் போயிட்டார், என் ஃப்ரெண்டு பாதியில் போயிட்டாருன்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் நவ் ஐ எம் அவுட் ஆஃப் இட். அவர் என் டீமில் பண்ண ரோலை பண்ணுறதுக்கு இப்போ ஆள் வந்துட்டாங்க, சீம்லெஸ்ஸாக அது நடந்துருச்சு. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் வருவாங்க லைஃப்பில், வந்துனே இருப்பாங்க, ஆள் வந்துட்டே இருப்பாங்க. அண்ட் வி ஜஸ்ட் ஹேவ் டு பி ஓப்பன். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனை மாதிரியே இவன் இருக்கணும், இவ்வளோ மாதிரியே அவன் இருக்கணும், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப டீப்பாக சொல்லிட்டேனோ. தேங்க்யூ சுனிதா. இந்த பையன் ரொம்ப நேரமாக அந்த பையன் கை தூக்கினே இருக்கான். மைக் இருக்கா அவங்ககிட்ட? ரொம்ப இங்கப்பா அவர்கிட்ட ஒரு மைக் கொடுங்களேன். என்ன நீயா நான் கோபிநாத் மாதிரி ஆகிட்டாங்க. மைக் கொடுங்க. அந்த தம்பியிடம் கேட்கலாம், நீ தம்பியா? இல்லை அவர்கிட்ட கேட்டு வரேன்டா, செமையா இருக்க ஸ்டைலிஷாக இரு. அடுத்தது உங்ககிட்ட தான். ஹாய்டா. ஹாய்ண்ணா, என் பேர் சேது ராமலிங்கம். சேது ராமலிங்கம், ரொம்ப மாடர்ன் நேம். கார்த்தீஸ்வரனோட சேது ராமலிங்கம். வணக்கம். ஒரு டவுட்னா சொல்றேன். கருப்பு படத்துல வந்து பேபி கண்ணன் வந்து கருப்பு கிட்ட தோத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா பேபி கண்ணன் தான் அந்த சேலஞ்சில ஜெயிச்சான். நான் இப்ப என்ன சொல்லணும் உனக்கு? அதாவது நீங்க கதை எழுதும் போது பேபி கண்ணன் வந்து சேலஞ்சில தோத்து போனார்னு நினைச்சு எழுதினீங்களா இல்ல ஜெயிச்சிருக்காரு? படம் வெற்றி அடையணும் என்று எழுதினேன். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஜீ தமிழில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக என்று சுதந்திர தின திரைப்படமாக கருப்பு வருகிறது. குடும்பத்துடன் பார்த்து மகிழவும். எப்படி ப்ரோமோ வேற பண்ணிட்டேன் இதுலயே. அங்க வினிதா சொல்லுங்கிறாங்க, ஸ்பாட்டிஃபை ஓனரே இங்க சும்மா இருக்கிறாரு. வினிதா வந்து என்ன ஜீ தமிழ் நான் சொல்றேன் அப்படின்னு. வினிதா இஸ் வெரி பர்டிகுலர். யூ கான் சே யூடியூப், யூ கான் சே ஜீ தமிழ், யூ கான் சே அடுத்த அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. யா நான் எதையும் நினைச்சு எழுதல பாசி. நான் என்ன நினைச்சு எழுதினேன் அப்படின்னா, நான் செம்மையா ஒரு சூர்யா சார் படம் பண்றேன், அதுல எனக்கு ஒரு செம்மையான ரோல் இருக்கு, அதான் பேபி கண்ணன். அப்படிதான் நினைச்சு நான் எழுதினேன். ஆக்சுவலா அந்த படத்துல வந்து அந்த இலையில இருக்கிற கருப்பு தான் வந்து உங்ககிட்ட சேலஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த கோர்ட்டு புதுசா போனதுக்கு அப்புறம் அங்க வர்ற கருப்பு வேற. அப்ப நீங்க தானே சேலஞ்சில் அந்த கருப்பு கூட ஜெயிச்சிங்க.
இந்த மாதிரி இதை நான் இப்போ வந்து கேரம் போர்டு விளையாடுறேன்னு வச்சுக்கோயேன். ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டால் நீ முதல்ல ஒரு காயின் போடணும், அப்புறம் தானே ரெட்டு போடணும், அப்படிலாம் பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போது சினிமாவில் வந்து அன்றைக்கி யாரோ ஒரு டேரக்டர் தான் சொன்னார், யார் சொன்னார்னு தெரியல, டூட் டேரக்டர்னு நினைக்கிறேன். பேசினு இருக்கும்போது டூட் டேரக்டர் செம்மையாக பேசுவார். அன்றைக்கி பேசின போது சொன்னார், ஆனால் சினிமாவில் வந்து லாஜிக் வின் ஒன்ஸ், என்டர்டைன்மெண்ட் வின்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னாரு. ஓ இன்னும் அந்த பையன் ஒரு இடத்துலேயே இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறானே. பட் ஆனால் அது கரெக்டு தான். எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராதுன்னு தோணுச்சு. இதெல்லாம் இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாளில் நீ கேட்குற, பார்க்குறவங்களுக்கு தேட்டரில் ஜாலியாக இருக்கணும், ஒரு நல்ல பிகினிங், நல்ல கிளைமேக்ஸ், நல்ல இன்டர்வெல், அவ்வளோதான் நான் எதிர்பார்த்தேன். என்னடா நீ இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த இவரா செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக், ஐ காட் யூ ப்ரோ, யூஆர் இன் மார் வேஷம். இப்போ என்ன லாஜிக் மிஸ்டேக்கு? படத்தில் மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட்னு கேட்டீங்க, அந்த படம் தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகல, அதானே ரிலீஸ் ஆகல. ஆமாம் கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியும்டா. சும்மா வச்சேன், வேற ஏதாவது ஒரு படம் வச்சேன்னு வச்சுக்கோ, நான் நடித்த படமே வேற டேரக்டர் நம்மளை வந்து ஐயோ என் படத்தை இப்படி சொல்லி அதை நம்ம படத்தையே வைக்கலாம் தான் வச்சேன். வேற ஏதாவது இருக்கா? இன்னொரு மிஸ்டேக் சொல்லிட்டா, இன்டர்வெல்ல 4 ஷாட் வந்து சிஜி நல்லாவே இருக்காது, ஆனால் கடைசியில் மாற்றிட்டோம். கிளைமேக்ஸ் தான் சிங்கம் சூர்யா வரவர், ஏன் அந்த திடீர்னு மூஞ்சி அப்படிலாம் இருந்ததுன்னு கேட்குறியா? பட்ஜெட் இல்லைப்பா. வேற என்ன? சொல்லு, கேட்டு தொலை. எஸ், இஸ் ரோஸ்டிங் மை ஃபிலிம். துருவாங் இஸ் ஃபைண்டிங் ஆல் த ஃபால்ட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் டெல் அனுபமா சோப்ரா, ஓகே? ஷீ திங்ஸ் ஐ எம் a big director or not. நான் அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்குன்னு நீங்க பழைய படத்துல சொல்லிருக்கீங்க. என்ன இருடா உட்காந்துக்கிறேன், டயர்டா இருக்கு. சொல்றா. இந்த படத்துல வந்து சூர்யா சார் வந்து உங்ககிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட 3 டிக்கெட் இருக்கு வேறேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த டைலாக் வந்து நீங்க படம் எடுக்கும் போதே சூஸ் பண்ணீங்களா இல்ல முன்னாடி எழுதும் போதே வந்து? எழுதும் போது தானே நான் எனக்கு ஆன் த ஸ்பாட்ல போய் எடுக்க தெரியும். ஆல்ரெடி படம் எடுக்கவே பயமா இருக்கும், எனக்கு பதட்டமா இருக்கும். அங்கே போய் டைலாக்லாம் வேற மாற்ற முடியாது, எல்லாமே எழுதும் போதே இருந்தது, அனைத்தும் எழுதும் போதே. கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் வண்டி நான் போய் ஒரு காந்தாரா படம் பார்க்கும்போது தியேட்டரில் எல்லாம் ரொம்ப மெஸ்மரைஸ்டாக இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சாமி அந்த படத்தில் வர அந்த சீனுக்கே மொத்த தியேட்டர் தமிழ்நாட்டில் ஒரு மெஸ்மரைஸாக இருக்காங்கன்னா நம்ம ஊர் சாமி, அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு அந்த படத்துலேருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அது வண்டி தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணேன். ஸோ அது நான் வந்து ஆட் பண்ணாமல் வேறு ஏதாவது யோசிச்சு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, எல்லாமே எழுதும் போதே இருந்தது. படம் எடுத்து முடித்தோடனே சாயபேங்கர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமே இந்த படத்தில் ஏன்னா நிறைய டான்ஸ் ஆடுற பாட்டு இல்லை, ஸோ எல்லா ஃபைட்டும் பாட்டில் வைக்கலாம், இந்த மாதிரி கால்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம். நீ படத்தில் பார்த்தோன்னா எல்லா ஃபைட்டுமே பாட்டில் தான் வரும். ஸோ நிறைய விஷயம் முன்னாடியே எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நான் ஒரு லைன் சொன்னால் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, படம் ஓடிடுச்சு புழுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றாங்க. எனக்கு அப்படி சொல்லுவாங்க. எனக்கு கால் பண்ணி என்னது, யார் உனக்கு கால் பண்ணி 10 சட்டைக்கு ஒரு டிக்கெட் இருக்கு வரியான்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்க. அப்படியா கூப்பிட்டாங்க? இவனுக்கு நீங்க கூப்பிட்டது தப்பு பண்ணிட்டான். இந்த கேண்டிடேட்டை நோட் பண்ணிக்கோங்க. உன் பேர் என்ன? சேதுராமலிங்கம். சேதுராமலிங்கம். இருடா உனக்கு இருக்குடா உனக்கு. எங்கேந்திரா வர நீ? நான் என் ஊர் வந்து நீலகிரினா. டெல்லியா? காலேஜ் படிக்கிறேன். நீலகிரி. நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர்னா. கூடலூர். இப்போ இங்க சென்னையில இருக்கேன், நான் காலேஜ் படிக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க கொஞ்சம் பிரசாந்த். டீல் திஸ் காய். ஸோ உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்யூடா. 45 மினிட்ஸ் கேள்வி கேட்டிருக்க நீ. வாப்பா அங்கே அந்த சவுப்பு சட்டை வாப்பா. தம்பி இந்த ஜாக்கெட் போட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கியாப்பா, மழைனால போட்டு வந்தியா? ஆமாம் சார். உன் பேரு? தனுஷ். தனுஷ். சிம்பு என்ன அந்த சின்ன பையன் அதை சொன்னப்பா. சொல்லுப்பா. ஹாய்ப்பா தனுஷ். என்ன பண்ற நீ? என்ன சார்? என்ன பண்ற? நான் சிஏ இன்டர்மீடியேட் பண்ணிட்டு இருக்கேன். வாவ். அதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்போ முடியும்னு தெரியல. நம்ம நீ சிஏ படிச்சாலே போதும், அதுக்கப்புறம் அவள் தான் நிறைய சம்பாதிச்சுக்கலாம். பொறுமையா பண்ணு. ஷூர் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் நான் உங்களை வந்து 92.7 இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். நோ டோன்ட் டெல் தட். அதனால தான் 92.7 முடிச்சிட்டேன் நான். சாரி ப்ரோ. அதனால தான் 92.7 முடிச்சிட்டேன் நான். யா கரெக்ட். வெரி கிளவர். யூ வில் கெட் ஒன் மோர் குடி பேக். எஸ் சார். ஸோ லைக் நீங்கள் இவ்வளோ வருஷமா கேட் கீப் பண்ணிருக்க ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது சொல்லுங்க சார். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டில் தண்ணிலாம் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி அவரே குடிச்சிட்டு கொடுப்பாரு. தேங்க்யூ சந்தோஷ். சொல்லுங்க. கேட் கீப். இவ்வளோ வருஷமா நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி வச்சிருப்பீங்க கேட் கீப் பண்ணிட்டு, அது ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சார். யார்கிட்டையும் சொல்லாத ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லணுமா? ஆமாம் சார். If you are okay with it. I'm not okay. Why will I share my secret and all, bro? No. சீக்ரெட்டா சொல்லணுமா? கூச்சமா இருக்கும்பா. Okay, something which is harmless, like அது சொன்னா. Harmless what? Only if it is harmful then I will keep secret. Harmless means already a lot of place I would have told.
தெரியல எனக்கு டக்குன்னு கேட்கவும் ஞாபகம் இல்லை. இந்த ஷோ நடுவில் ஏதாவது ஞாபகம் வந்து நான் சொல்கிறேன். சீக்ரெட் என்னப்பா ஷோ முடிச்சு தனியாக வந்து கேட்குறியா? அந்த பையன் கூலிங் கிளாஸ் பிடிங்கோங்க. வாண்ணா, இந்த கேள்வி எனக்கு பிடிக்கல. வாமா, கமான் லேடி, வாட்ஸ் யுவர் நேம் ஒன்ஸ் அகைன்? விஜய் ஆண்டனி. சொல்லுமா. ஹாய் அண்ணா, என் பேர் அபிராமி. ஹாய் அபிராமி. Hi. So I just have one question. So you being as a person in a crowd, anyone would identify you as a funny person more than anything. எனக்கு என்னன்னா, being funny all the time, did you have to actually like work towards being funny, or was it just your character? And following up on that, in any crowd for that matter, do you never lose your mental energy on being funny, or I don't know, how is that like? 17 times you told funny. That I counted. I mean, that's how you are in general. என்னோட வீட்டில் வந்து எங்கள் வீடே வந்து ஒரு காமெடி ஆஃப் எரர் வீடு. இந்த எந்த படம் சொல்கிறது உங்களுக்கு, இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கும்பலாங்கி நைட்ஸில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி அப்படி பரத்வாஜ் ரங்கன் ரிவ்யூ பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி தான். ஆளுக்கு ஒரு மூலையில் ரொம்ப ரேண்டமாக நடந்துப்போம். சின்ன வயசில் எப்படி இருக்குன்னா அது ரொம்ப வியர்டாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் அந்த சூரிய கிரகணம் இருக்குல்ல, 3 நாளைக்கு வீட்டு கதவு ஜன்னல்லாம் மூடி வச்சுருவாங்க, திறக்கவே மாட்டாங்க. இல்லை சூரிய கதிர்கள் உங்களெல்லாம் கொண்டுருவாங்க. இல்லை நான் போய் சொல்ல, நிஜமாலே நாங்கள் இதெல்லாம் நம்பிட்டு தான் வாழ்ந்தோம். ஸோ அந்த 3 நாளுமே எங்கள் வீட்டில் என்டர்டெய்னிங்காக இருக்கும். வெளில போகாமே எங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா கொஞ்சம் ஃபன்னி, எங்கள் குடும்பமே கொஞ்சம் ஃபன்னி. ஸோ அதனால் நான் ரொம்ப ட்ரை பண்ணி ஃபன்னியாக இல்லை, நாங்கள் இப்படி தான் இருந்திருக்கோம். நான் சின்ன வயசில் அது வந்து ஏதோ மென்டலி நாங்களாம் ஆஃப்னு நினச்சோம். பட் ஆனால் போக போக தெரிஞ்சது ஓகே நல்ல இதுதான் காமெடி போல் இருக்குது அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப யாராவது இறந்துருப்பாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்க, ஒரு என்ன தளபதி படத்தில் வரமே செத்து போயிட்டான் அப்படின்வாங்க. இப்போ சிரிக்கிறீங்க, ஆனால் அங்கே எனக்கு அவமானம், அம்மா அப்பெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம், நல்ல உங்கள் மாப்பிள்ளை ரவுடி மாதிரி இருக்காரு அப்படின்ட்டாங்க. இப்படி அது அவங்க நினச்சாங்க ஜோக்குன்னு, அது ஜோக்கே கிடையாது. ஆனால் நான் இழுத்து பிடிச்சின்னு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வீட்லேயே அப்படி தான் இருந்தோம். ஸோ you can't pretend to be somebody for a long time. See, first time when I joined radio as like ஒரு young boy from doing his PG, எனக்கு வந்து என்னோட பாஸ் வந்து இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்துருக்கு ஏலே அவர் தான் வந்து என்னோட குருஜி. அவர் பேர் செந்தில், மிர்ச்சி செந்தில்னு. அவர் வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் சொன்னார், நீ ரேடியோவில் ஏமாற்றவே முடியாது, நீ நடித்தா மாட்டிப்ப அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம நடித்தா மாட்டிப்போம். யூ ஹாவ் டு பி த பர்சன் தட் யூ ஆர். யூ கான் பிரிட்டன்ட். இப்போ நிறையா நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஸ்டேஜ்லலாம் பேசும்போது, அந்த அந்த நடிகர்கள்லாம் வந்து அது ரியல். அவங்க பாரு நான் இப்போ பேசுகிறேன் எல்லாரும் ஏமாத்துறேன்னு அவங்க பேசுகிறாங்க. பட் ஆனால் எல்லாரும் கண்டுபிடிச்சி அதை கலாய்க்கிறாங்கல்ல. யூ கான் பிரிட்டன்ட் டு பீப்புள். அது பண்ணாலும் ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் மாட்டிப்போம். சம்வேர் த ரியல் செல்ஃப் வில் கம் அவுட். ஸோ ஏன்னா நான் இங்கே பேசுகிற மாதிரி தான் என் வீட்டில் பேசுவேன், வீட்டில் பேசுகிற மாதிரி தான் கவன்ட்ரியில் பேசுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன். எனக்கு வேறு இது தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் லைக் திஸ் ஃபார் அ லாங் டைம். ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் பெட்டராக சீரியஸாக ஆக ஆரம்பிக்கிறேன். ஓகே யார் இவ்வளோ பேர்? என்னடா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 10 கேள்வியில் முடிஞ்சிடும், 6:30 மணிக்கு ஐடி கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு பார்த்தோம். நீ ஃபஸ்ட்டே கேட்ட வேணாம். Spotify is very angry. No, சும்மா she's lying. Call out these names. Aziz, நீ அசீஸாம்மா? ஓ நீ அசீஸாப்பா? நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றேன்ப்பா. அசீஸ் உன்னை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. எமோஷனலாக ஏதாவது பேசுவியா? இல்லை ஜாலி தான். நீ கேளுமாங்க. ஊர் கோடியில் தாம்பரத்தில் இருக்கீங்க, உங்கள் பேர் ஐஸ்வர்யாவுக்கு ஓடி போய் பிரபாகர், இது இங்கே வாங்க பிரபாகர், மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். வாங்க பிரபாகர். இதோ இவர் தான் பிரபாகர், இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், என்னோட பழைய கொலீக், இப்போ புது கொலீக். சே ஹாய் டு பீப்புள். பிரபாகர், சச் எ டெடிகேட்டட் மேன். தேங்க்யூ பிரபாகர். கூச்சப்படாதீங்க. வரமாட்டேன்னாரு, அவர் குழந்தை கூட்டின்னு வெளில போறேன்னாரு, எப்படியோ வந்துட்டாரு. யார்? சொல்லுமா ஐஸ்வர்யா. நிறைய क्वेश्चंस இருக்கு एक्चुअली. அப்ப நீ அப்புறம் பேசுமா. சோ பீயிங் இன் Spotify ஈவென்ட், உங்க கரியருக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும்னா என்ன போடுவீங்கனா? ராஜசேகர். அவர் உங்களை மட்டும் ஏமாத்தல, ஏழைகளையே ஏமாத்திருக்கேன். அதான் முத்து பட மியூசிக். சும்மா சொன்னேன், நீ கேட்டதுக்காக டக்குன்னு அதான் தோணுச்சு. எனக்கு அந்த வெரப்பா மியூசிக் போட்டால் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நைட் இஸ் யங் ஹோ ஹீ அப்படின்னு அந்த குதிரையாக மாறும்ல, அது எனக்கு பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கற்பனையா? ஒபினியன்.
வேற ஏதாவது வாய்ஸ் ரகுவரன் வாய்ஸ் இருக்கா? பாஷா. வேற ஏதாவது சொல்லுமா? நீங்க நிறைய பேர்கிட்ட கான்வர்ஸ் பண்ணி அது உங்க ஸ்பாட்டிஃபை சேனல்ல நீங்க போட்டிருக்கீங்கல்ல, சோ அதே மாதிரி இப்போ ஆர்ஜே எல்லாம் போட்டதே இல்லையா? நீ ஷோவே கட்டதுன்னு நினைக்கிறேன். சரி சார். ஆர்ஜே பாலாஜி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆர்ஜே பாலாஜி இருப்பார்ல, அவர்கிட்ட நீங்க கான்வர்ஸ் பண்ற ஒரு நீங்க ஒரு எபிசோட் போடணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபுல்லா கெட்ட வார்த்தையா இருக்கும். இல்லவா அந்த அதுக்கு முன்னாடி இருந்த பாலாஜி வந்து இது எனக்கே என்ன வந்து பிடிக்காத ஒரு ஃபேஸ் அது. நான் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு வழிப்பறி ஜேப்படி கொள்ளையனா இருக்கலாம், சைக்கோ கொலகாரனா இருக்கலாம். இல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்தா அது போலீஸ்ல மாட்டி விட்டுருவான் அவனை. அந்த பாலாஜியை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவோமா? அதான் எங்களோட கான்வர்சேஷன். ஹலோ 108 அப்படின்னு கேட்பேன். 108 போலீஸே கிடையாது. தெரியும்டா ஃபாஸ்டா சொல்லும் போது 100 108லாம் வரும். அவன் என்னதான் பண்ணிட்டானா, அதனால 108 கூடுவேன். என்னம்மா 2 கேள்வி இப்படியே கேட்குற நீ? இப்போ மூக்குத்தி அம்மன் உங்க முன்னாடி கேட்டா என்ன வரேன் கேட்பீங்க, அதானே கேட்பா. அடுத்தது தெரிஞ்சிருச்சுமா அவனோட சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஆர்ஜே பாலாஜியாவா இருக்கீங்க, டிவி பர்சனாலிட்டியா இருந்தீங்க. எங்க டிவி பர்சன் என்ன இருக்க? டிவி சொல்லு. எஃப்எம் அண்ணா. எஃப்எம் பர்சனாலிட்டியா இருக்கேன். ஓகே. மல்டிபிள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அந்த 5 கொலைங்க நான் பண்ணல. ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர். சோ எந்த வெர்ஷன் ஆஃப் ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? This version, current version, present version. If you ask this after 5 years, I will say that present version. நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இன்னும் முடிக்கவே இல்லை. பதில முடிக்கிறேங்க. முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரே பதில் என்னன்னா,